ஜனவரி மாசம்னாலே புத்தக திருவிழான்னு வந்துரும். சென்னை புத்தக திருவிழா. சென்னை புத்தக திருவிழா வந்து ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. பல ஆளுமைகளை நம்ம சந்திக்கலாம். புத்தகம் வாங்குறது மட்டும் இல்ல, பலரை சந்திக்கலாம். எல்லா ஆளுமைகளும் அங்க குவிந்திருப்பாங்க. அது ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்கும், தருணமா இருக்கும். அது சும்மா அப்படி போய் நம்ம புத்தகத்தை வாங்கிட்டு அந்த புத்தக கடையெல்லாம், அதாவது பப்ளிஷர்லாம் பார்த்துட்டு வர மாதிரிலாம் இருக்காது. இந்த புத்தக திருவிழாவுன்னு பல ஆளுமைகள் அங்கே வருவாங்க. பலர் சந்திக்கலாம். ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கும். அந்த மாதிரி தருணத்துல எப்பொழுதும் மைண்ட் யுவர் மைண்ட் வந்து ஒரு விசிட் பண்ணும். நம்முடைய பிரேம மேடம் அவர்களுக்கு திருமதி வடிவழகி தேவசகாயம் அவங்க வந்து தமிழ் தடாக இலக்கிய பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அந்த அமைப்பு மூலியமா நம்ம மேடம்க்கு வந்து ஒரு சிறப்பு செய்யணும்னு நினைச்சு ஆஹ் நல்ல ஆளுமை விருது வழங்கியிருக்காங்க. அந்த விருதை வந்து அவங்களுக்கு வழங்குவதற்காக ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியில எல்லாரும் கலந்துக்கணும்னு முடிவு செஞ்சு அங்க போனோம். 6ஆம் தேதி, ஜனவரி 6ஆம் தேதி, ஜனவரி மாலை நம்ம எல்லாருமே அங்க கலந்துக்கிட்டோம். அந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா நடந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாரும் வந்தாங்க. நம்மளுடைய மைண்ட் யுவர் மைண்ட் டீம் எல்லாரையும் வர சொன்னேன். முதல்ல நாங்க போயிருந்தோம். நாங்க போறதுக்கு முன்னாடி பிரேமா மேடம் அங்க இருந்தாங்க. அப்புறம் ராமு சார் போயிருக்காரு. திரு கணேசன் அவர்களும் வந்திருக்காரு. நானும் மாலதியும் அங்க போனோம். என்னோட வந்து யாருன்னா வந்திருப்பாங்கன்னு பார்த்தா கல்யாணி மேடம் வந்தாங்க. முதல்ல வந்தோம். அப்பதான் நாங்க எல்லாரும் அந்த நிகழ்ச்சி நடக்கிற அரங்குக்கு சென்றோம். அவங்கள பிரேம மேடம் மீட் பண்ணோம். அங்க எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது. மறக்க முடியாத ஒரு நினைவு. அவங்க எனக்கு அந்த இவங்க தமிழ் தடாக அமைப்பு நடத்துற அவங்க வடிவழகு மேடம் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. பலரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்த நிகழ்வு வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அப்பதான் நம்ம டீம்ல இப்போ ரீசெண்டா பயணிக்கும் என்னுடைய நண்பரும் கூட, சவுதியில நாங்கெல்லாம் ஒண்ணா இருந்தோம். ஆனந்த், செல்வா, நம்ம டீம்ல இருக்காரு இல்லையா, செல்வாவோட ஃப்ரெண்டு. நாங்கெல்லாம் அவங்க ஐஸ்வர்யா அவரு நம்ம டீம்ல இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா பயணிக்கிறாரு. அவரை வர சொல்லியிருந்தேன். அவரு சென்னையில வந்திருந்தாரு, சவுதியில இருக்கிறாரு, சென்னைக்கு வந்திருந்தாரு. இப்போ அவரையும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டு எல்லாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லி அவரையும் வர சொன்னேன். அவரும் வந்தாரு. ஆனந்த் சந்திச்சதுல ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஆனந்த சந்திச்சோம். அது மகிழ்ச்சியா இருந்தது. அது மட்டும் இல்லாத எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனந்துக்கு நம்ம நம்ம குழுவினர், மைண்ட் யுவர் மைண்ட் குழுவினர் அறிமுகப்படுத்தி வச்சேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பிறகு பார்த்தோம்னா நமக்கு இவங்க ஒரு ஆளுமையோட மனைவியை சந்திச்சோம். டாக்டர் சசிகுமார் அப்படின்ற ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட். அவங்களோட மனைவியை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க ஜோதிமணின்னு வந்திருந்தாங்க. அவங்களும் பார்த்துட்டு நாங்க உங்க மைண்ட் யுவர் மைண்ட் ப்ரோக்ராம்லாம் பார்ப்போம், உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார்னு சொன்னாங்க. அவங்களோட அவங்க ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தோம். அதுக்கப்புறம் அமுதா மேடம் வந்தாங்க. அமுதா மேடமும் அவங்களோட கணவரும் வந்திருந்தாங்க. பிரேமா மேடமோட கணவர் எப்பயுமே வருவார், நம்மளோட பயணிப்பாரு. அவரை பார்த்தோம். ஆஹ் ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணமா இருந்து அவங்கெல்லாம் இந்த போட்டோல இருக்கிறாங்க. நிகழ்ச்சி தொடங்குச்சு. இந்த நிகழ்ச்சியில வந்து எல்லாரையும் கூப்பிட்டாங்க. பிரேமா மேடம் பேச ஆரம்பிச்சாங்க. பிரேமா மேடம் ஒரு அருமையான உரை கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சி பிரேமா மேடம் பேசுறதுக்கு முன்னாடி பொதுவா முறைப்படி எப்படி தொடங்கணுமோ அப்படி தொடங்கிச்சு. பலர் பேசினாங்க. அங்க இருந்தா வந்து அங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த வர வைத்த ஆளுமைகள் எல்லாம் பேச வச்சாங்க. வடிவழகி அம்மா அறிமுகமானது நான் முக்கியமா வந்து நன்றி சொல்லணும்னா கவிஞர் முத்துநிலவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை வடிவழகி அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு விழாவில் நான் தலைமை தாங்கி அந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து அதிலிருந்து எனக்கு வந்து அவங்க பழக்கமானாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தப்ப கவிஞர் வசந்தகுமார் அவர்கள் எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாரு. அந்த புத்தகம் வந்து அரூப நர்த்தனம்னு. அந்த கவிதைகள் படிக்கும் போதே அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தது. இப்படி ஒரு எளிமையாக, ஆனா அதே சமயம் அந்த உணர்ச்சிகளை எல்லாம் கடத்துற மாதிரி எவ்வளவு அழகா வந்து சொல்லியிருக்காங்க. புழுவை வண்ணத்தி பூச்சி ஆக்குகிற காலம்தான் மனிதனை புழுவாகவும் ஆக்குகிறது. இது ஒரு கவிதை. எனக்கு நல்ல பெயர் உண்டு, கெட்ட பெயரும் உண்டு. நல்ல பெயர் என் திறமையால் வந்தது, கெட்ட பெயர் பிறர் திறமையால் வந்தது. தூண்டிலின் இரு முனைகளிலும் இறை அப்படின்னு ஒரு கவிதை. கடவுள் சில நேரம் ராட்சசிகளை அழகாக படைத்து விடுகிறான், தேவதைகள் பொறாமைப்படும் அளவுக்கு. இப்படி வந்து சின்ன சின்ன கவிதைகள்ல அப்படி ஒரு ரசிக்கிற மாதிரி எல்லாம் எழுதினதுனால
இப்பொழுது குமுதத்தில் அவர் வெளியிட்டுக் கொண்டிருக்கும் ஆதிவாசம் அப்படின்ற கவிதைகளை வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சோம். பிரேமா மேடம் பேசி முடிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து விருது வழங்கினாங்க. அந்த வீடியோ அது. விருது வழங்கிய பிறகு போட்டோ எடுத்தாங்க. போட்டோல எல்லாரும் நிக்கிறாங்க. அவங்க உமாபாரதி மேடம் வந்திருந்தாங்க. பல ஆளுமைகள் வந்திருந்தாங்க. அந்த விருது வழங்கின பிறகு வாழ்த்துறை வந்து திருமதி கல்யாணி, நம்ம டீமோட மெம்பர் கல்யாணி ஸ்ரீதர் ஒரு வாழ்த்துறை வழங்கினாங்க. கல்யாணி ஸ்ரீதர் வாழ்த்துறை வழங்கின பிறகு அவங்க உமாபாரதி, திருமதி உமாபாரதி, பாரதியாரோட வாரிசு அவங்க. அவங்க வந்து ஒரு வாழ்த்துறை வழங்கினாங்க. ஸோ நிகழ்ச்சி இனிதே முடிந்தது. அதற்கு பிறகு வந்து நாம மைண்ட் யுவர் மைண்டு 1000வது நிகழ்ச்சியில வந்து எல்லாருக்கும் ஒரு நினைவு சின்னம், இவ்வளவு நாள் டிராவல் பண்ணாங்கன்றதுக்காக ஒரு நினைவு சின்னம் வழங்கினேன். அதுக்கு அப்போ பிரேமா மேடம் ஊர்ல இல்லாதனால அவங்க வர முடியல, சிங்கப்பூர்ல இருந்தாங்க. அவங்களுக்கு, அப்புறம் திருமதி உமா பாரதி அவங்களுக்கு, தேவேந்திரன் அவர்களுக்கு ஒரு சின்ன அந்த நினைவு பரிசு வழங்கணும்னு நினைச்சிட்டு அவங்கள எல்லாம் அவங்களுக்கு அந்த இது பண்ணோம். மைண்ட் யுவர் மைண்ட்ல இருந்து நம்ம கொடுத்தோம். அன்னைக்கு பிரேமா மேடமுக்கு நம்ம அமுதா மேடமோட ஹஸ்பண்ட், வீட்டுக்காரர், அவர் கையால அந்த விருதை கொடுக்க வச்சோம். அங்க அந்த தருணம் தான் இது. அவங்க வாங்கி வாங்கி மகிழ்ந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கும். ஏன்னா ஒரு சீனியர் பர்சன், ஒரு அமுதா மேடமோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு நல்ல சீனியர் பர்சன், அனுபவமிக்கவர். அதனால வந்து அவர் கையில கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அவர் கையில அதை இது கொடுக்க சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருந்தது. திருமதி உமா பாரதி மேடம் அவங்களுக்கும் அந்த நினைவு சின்னம் கொடுக்கணும்னு நினைச்சு நம்ம பிரேமா மேடம் ஹஸ்பண்ட் கஜேந்திரன் சார் அவர்கிட்ட கொடுக்க சொன்னேன். அவர் கொடுத்தாரு. அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பிறகு வந்து தேவேந்திரன் ஒரு இளைஞர், தொடக்கத்திலிருந்தே நம்மளோட பயணிக்கிறவர். பல ஆளுமைகளை, ஒரு சின்ன பையன் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாத ஒரு இளைஞர், இளம் வயதானவர் நினைக்கிற மாதிரிலாம் இல்லாத, கல்லூரி படிக்கும் பொழுதுல இருந்தே, கல்லூரி படிச்சு முடிச்சுட்டாரு இப்ப. கல்லூரி படிக்கும் பொழுதுல இருந்து நம்மளோட தொடர்ந்து பயணிக்கும் ஒரு சிறந்த ஆளுமைன்னு சொல்லலாம். அது இந்த வயதுல, இளம் வயதுல ஒரு ஆளுமையா திகழ்வர் தேவேந்திரன். அதாவது என்னன்னா, பல ஆளுமைகளோட தொடர்பு இருக்காரு. பல ஆளுமைகளை நம்மளுடைய தளத்துக்கு அறிமுகம் செய்த தேவேந்திரனுக்கு அந்த நினைவு சின்னம் வழங்கணும். அது வந்து நம்ம ராமு சாரோட மிஸ்ஸஸ் இந்து மேடம் கிட்ட கையில கொடுக்க சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அருமையான ஒரு தருணம். எல்லாருக்கும் அவார்டு கொடுத்து முடிச்சாச்சு. பிறகு அப்படியே நேரா புத்தக ஸ்டால்லாம் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது, நம்ம சோமவல்லியப்பன் சார் அரங்கு, அது அவரோட புத்தகம் இருக்கும். கிழக்கு பதிப்பகத்துல வந்து அவரோட புத்தகம் இருக்கு. அங்க அவர் ஒரு புத்தக வெளியீடு நடத்தினாரு. அதுல வந்து திரு ஏர்வாடியார், ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களால அந்த புத்தகம் வெளியீடு நடந்தது. அதுல வந்து ஏர்வாடியார் நாங்க பார்த்தோம். அப்ப பார்த்தப்ப எடுத்த படம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. திரு ஏர்வாடியார் நம்ம என்னோட நானும் அவங்க ஒரு 2 முறை தான் சந்திச்சிருக்கேன். என்னை பார்த்த உடனே மகிழ்ச்சியா இருந்தார். உங்க கூட நிறைய பேசணும்னு சொன்னாரு. அருமையான தருணம். அவரோட நின்று எல்லாரும் போட்டோ எடுத்துக்கணும். பிறகு மறுபடியும் வழக்கம் போல சோமவல்லியப்பன் சார் சந்திப்பது தான் வழக்கம். புத்தக திருவிழா போனாலே அவர் எப்பயுமே அங்க இருப்பார், கிழக்கு பக்கத்துல இருப்பார். அவரோட புத்தகங்கள் புதுசு புதுசா வந்திருக்கும். நானும் ஒரு 2 3 புத்தகம் வாங்கினேன். இன்றைக்கு புது புத்தகங்கள் தான், வந்திருந்த புத்தகங்கள் தான். அருமையான புத்தகங்கள். அன்னைக்கு வாங்கினேன். சாரோட நின்று ஒரு போட்டோ. நம்ம தேவேந்திரனுக்கு ஒரு புத்தக பரிசால கொடுத்தாரு. அதாவது என்னன்னா, இவர் வந்து இளைஞர்களோட பயணிக்கிறாரு, மாணவர்களோட தொடர்பு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3000 மாணவர்களை ஒருங்கிணைச்சு தன் கட்டுப்பாட்டுல வச்சு அவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுதல் செஞ்சிருக்காருன்னு சொன்ன உடனே அவர் உடனே சோமவல்லியப்பன் சார் என்ன பண்ணாரு, அவருக்கு அதுக்கு தகுந்தவர் மாணவர்கள் முன்னேற்றத்துக்காக ஒரு புத்தகம் எழுந்தார். அந்த புத்தகத்தை கொடுத்து தேவேந்திரனுக்கு சிறப்பு செஞ்சாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவருக்கு ஒரு தேவேந்திரனுக்கும் மிக மகிழ்ச்சியா இருந்தது அந்த இது. திருமதி கல்யாணி மேடம் ஒரு புத்தகம் வாங்கினாங்க, கவனத்தில் கவனம் என்று. நாங்களும் வாங்கினோம். சார் அதை பிரசன்ட் பண்ற மாதிரி ஒரு போட்டோ. மகிழ்ச்சி. பிறகு அங்கிருந்து வந்த பிறகு திருமதி பத்மா மேடம் ஒரு சிறந்த ஆளுமை.
அதாவது இன்னைக்கு எழுத்தாளராக இருக்கிறாங்க, பேச்சாளராக இருந்தவங்க, அப்பயே எழுத்தாளராக இருந்து இன்னைக்கு மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் இருக்கிறாங்க. அவங்களோட சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் அப்படின்றது அந்த ஏஜென்ட் நடத்துகிற விஷயம். அதில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரைனிங் எடுத்து அதற்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு ஆஹ், இன்னைக்கு ஒரு ஆளுமையாகவும் அந்த ஏஜென்ட், அதாவது லிட்ரரி ஏஜென்ட், இந்த கவர்மெண்ட் ஒரு நிகழ்ச்சி நடத்துது. அந்த மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க, மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களையும் நம்மளோட புத்தகம் அவர்களுடைய மொழியில் போய் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன்ல ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஏஜென்ட்டா இவங்க சேர்ந்திருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பயிற்சி இருக்குது. 20 நாள் பயிற்சி, அதுக்கு பரீட்சை எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல இவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க அங்க இருந்தாங்க. அவங்களோட ஒரு எடுத்தோம், சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர். இதுல அவங்களோட இது நடந்தது. இப்படியாக அன்றைய நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியா நடந்தது. அது பிறகு ராமு சார் எல்லாம் மீட் பண்ணிட்டு அன்றைய தினம் நாங்க எல்லாரும் புக் ஃபேர்ல இருந்து வெளியே வந்தோம். ஒரு அருமையான நிகழ்ச்சி. எல்லாருக்கும் தகவல் கொடுப்பதற்காகவும் இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை பகிர்ந்து பகிர்ந்து கொள்வதற்காகவும் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.